சுனிதா வில்லியம்ஸ் இருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலனில் வந்த விசித்திரமான ஓசையால் விண்கலனில் உள்ளவர்களுக்கோ விண்கலனுக்கோ எந்தவிதமான தொழில்நுட்ப தாக்கத்தையும் ஏற்படாது என நாசா கூறியுள்ளது. நாசாவின் இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றொரு விண்வெளி வீரர் புட்ச் வில்மோர் ஆகியோர் போயிங் நிறுவனத்தின் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளி நிலையத்தை ஜூன் 6ஆம் தேதி அடைந்தனர். ஆனால் ஸ்டார்லைனர் விண்கலனில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதால் அவர்களால் திட்டமிட்டபடி பூமிக்கு திரும்ப முடியவில்லை. தொடர்ந்து சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கின்றனர். விண்வெளியில் சுமார் 3 மாதங்களாக உள்ள அவர்கள் பூமிக்கு அழைத்து வர நாசா பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டது. பல்வேறு திட்டங்கள் பரிசீலனை செய்யப்பட்ட நிலையில் ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் மூலம் அழைத்து வர முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அடுத்த ஆண்டு பிப்ரவரியில் அவர்கள் பூமிக்கு திரும்புவார்கள் என நாசா அறிவித்துள்ளது. இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் தங்கியிருக்கும் ஸ்டார்லைனர் விண்கலனில் இருந்து விசித்திரமான சப்தங்கள் கேட்டுள்ளன. விசித்திரமான ஓசையால் விண்கலனில் உள்ளவர்களுக்கோ விண்கலனுக்கோ எந்த தொழில்நுட்ப தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என நாசா தெரிவித்துள்ளது.